ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஹாய் கைஸ், என்னோட ருட்டீனில் வந்து பேசிக்லி எவ்ரிடே ஐ ஒர்க் அவுட். இது கார்டியோ, லெக் டே ஆர் ஆர்ம்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து ஆர்ம்ஸ் டே பண்ணலான்னு இருக்கேன். ஆர்ம்ஸ் பேசிக்லி இட்ஸ் டு நிறைய லேடிஸ் இது பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு த மோர் வெயிட் யூ லிஃப்ட் த மோர் ஃபேட் யூ லூஸ் அண்ட் மசில் யூ பில்ட். ஸோ நான் வந்து ஐ லிஃப்ட் அ லாட் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் ஸ்டஃப். ஸோ இன்றைக்கி நேற்று வந்து லெக் டே பண்ணேன். ஸோ காலெல்லாம் வலிக்குது. இன்றைக்கி வந்து ஆர்ம்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு நார்மலாக ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. பட் வித்தவுட் ட்ரெயினர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஹெல்ப்போட நம்ம பண்ணோன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எப்படி பண்ணணும் அது இதுனால நம்ம கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா சில டைம் நம்ம வந்து ஜிம் பண்ணும்போது வெயிட்ஸ் வந்து ராங்காக லிஃப்ட் பண்ணால் ராங் மசில் பிடிச்சி ராங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால டுடே ஐம் கோயிங் டு டூ ஆர்ம்ஸ் டே. ஸோ கம் செக் அவுட் த ஒர்க் அவுட் வித் மீ. உங்களுக்கு முடிஞ்சால் வீட்டில் கூட இது பண்ணலாம். வித்தவுட் தீஸ் திங்ஸ் வீட்டில் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் இட் அவுட் அண்ட் see if it helps you. இதே மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து சில ஆர்ம் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். அண்ட் த ரீசன் ஐ ஒர்க் அவுட் ஸோ மச் இஸ் பிகாஸ் லைஃப்பில் நமக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் ஜிம் இஸ் மோர் லைக் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபார் மீ. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னா, எனக்கு என்னுடைய எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் வந்து அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன். இட் டெவலப்ஸ் திஸ் வாட் தே டோல் மீ, இட் ரிலீசஸ் அ சர்டன் cortisol which helps us lose the stress and makes us more happy அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 200% உண்மை. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சம் டைப் ஆஃப் யோகா ஒரு மெஷின் ஒர்க் அவுட், ஒரு ஜிம், ஒரு கார்டியோ, ரன்னிங், சம் டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் அதை இது இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். அண்ட் டே டைம் எல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஏண்டா மிஸ் பண்ணும், இன்னொரு நாள் போயிடலாம் ஜிம்க்குன்னு, அப்படி ஒரு அமேசிங் ஃபீலிங் வந்துடும். ஸோ ஒர்க் அவுட் அண்ட் கீப் எ வெரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண நீங்கள் யங்காகவே தெரியுறீங்க, அழகாகவே இருப்பீங்க. பிகாஸ் தட்ஸ் வாட் ஒர்க் அவுட் இஸ் ஆல் அபவுட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் ரிலீவ் யோர் ஸ்ட்ரெஸ். ரொம்ப மென்டல் டிப்ரெஷனெல்லாம் இருந்தால் யோகா பண்ணுங்கள். ஸோ ஐம் கோனா கோ பேக் டு ஒர்க்கிங் அவுட் நவ். ஜாயின் மீ. ஓகே. So I really like this. இந்த மெஷின் அங்கே இல்லை, இங்கே இருக்கு. சூப்பராக இருக்குது.
guys, இன்னைக்கு என்னோட ஷார்ட் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் முடிஞ்சிருச்சு. ஐ ஹாவ் டு ரஷ் ஃபார் அ ஷூட் நவ். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் எவ்ரிடே அட்லீஸ்ட் 30 minutes அது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். யூ வில் பி ஃபிட் அண்ட் ஹெல்தி அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. சரியா? See you on a next video with some amazing content. Much love to you guys, especially IBC Mangai. நம்ம சாகிறப்ப எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது, பட் டாட்டூஸ் மட்டும்தான் உங்க கூடவே வரும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாங்க. சரி போடுறா டாட்டூ அப்படின்னு ஆரம்பிச்சது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் வெளியில் போட்டுக்கிற எல்லா பொருளையும் உள்ளே கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். பப்பாளியா மூஞ்சில் தைக்காதீங்க, வயிற்றுக்குள்ள கொடுங்க. தக்காளியா உள்ளே சாப்பிடுங்க, தயிரா உள்ளே சாப்பிடுங்க. நீங்கள் உள்ளே போடுற ஒவ்வொரு நல்ல விஷயமும் தான் உங்கள் ஃபேஸையும் ஸ்கின்னையும் க்ளோ ஆக்கும். கட்டுன்னு கட்டிட்டு இன்னைக்கு வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். இப்படி வாங்கி வச்ச ஃப்ரூட்ஸு ஒரு 3 வாரம் முன்னாடி வாங்கி வச்சது இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அதை எடுத்து சாப்பிடணும்லாம் தோணுது. அதை போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஒரு 50 நிமிஷம் வெயிட் பண்ணி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பீஸா சாப்பிட்லாமான்னு தோணுமே தவிர மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பண்ண தெரியாது. என்கிட்ட எதுவும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறது ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக். இது 3 பொருள் தான் என் பேக்கில் இருக்கும். கேர்ள்ஸ் வந்து நான் அடிக்கடி குளிக்கிற பேர் ஸ்க்ரன்ச் பண்ணுறது, இப்போ எப்படி ஸ்ட்ரைட் ஹேருக்கு இருக்கோ அது மாதிரி கேர்லிங் ஹேருக்கு இருக்குது. ஸோ அந்த ஷாம்பு அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். தேவையில்லாத திங்கிங்லாம் இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு படுத்தோன்னே தூக்கம் வர அந்த பிளெஸ்ஸிங் இல்லை எனக்கு.